வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியல் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.16 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.3 பெருக்கல் 0.4 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 0.3யும் 0.4 பெருக்கணும் அப்படின்னா அதோட மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன முறை கீழே இருக்குது அப்படின்னா அட்டவணை முறை பயன்படுத்தி பெருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அட்டவணை முறை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலேருந்து கீழே 10 சதுரங்கள் இருக்க மாதிரி, அதேமாதிரி சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்க்கு 10 சதுரங்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிப்போங்களா. ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே 10 சதுரங்கள் இருக்க மாதிரி சைட்லேயே 10. இது அட்டவணை முறைங்களா. மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கணும், இதில் 100 சதுரங்கள் இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.3. அப்போ 0.3 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.30. ஒரு கட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கட்டத்தோட மதிப்பு 0.01ங்களா. அப்போ ஒரு வரிசை வந்து என்ன அப்படின்னா 0.1ன்னு சொல்லுவோம், 10ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 0.10ன்னு அர்த்தம். அப்போது 0.3 அப்படின்னா 30 கட்டங்கள், 30 சதுரங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அப்போ 0.3 அப்படின்னா 30 இந்த கட்டங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தோட மதிப்பு 0.01. அடுத்து பெருக்கல் 0.4 அப்படின்னா என்னது, 40 கட்டங்களை நம்ம கலர் அடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.3 அப்படிங்கிறது ப்ளூ கலரில் பண்ணுறோம், மேலேருந்து கீழே. அப்போது ஒரு வரிசை நம்ம பண்ணோம் அப்படின்னா எத்தனை கட்டங்கள், 10ன்னு சொல்லிட்டோமா. மொத்தம் எத்தனை பண்ணணும், 30. அப்போ முதல் வரிசையில் 10 ஆகிடும். அப்போ 0.1 ஆகிடும். அடுத்து ரெண்டாவது வரிசை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 0.2 ஆகிடும். அடுத்து இப்போ 0.3 தானே இருக்குது, அப்போ 30 கட்டங்கள். அப்போ மூணாவது வரிசையும் நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னா 0.3 அப்படின்னு கிடச்சிருங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, 0.4 இருக்கு இல்லையா. இது மேலேருந்து கீழே கொண்டு வந்த மாதிரி அது சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைய போகிறோம். அப்போ எத்தனை 0.4 அப்படின்னா 40 பாக்ஸ் என்ன பண்ணணும், கலர் ஷேட் பண்ணுங்களா. அப்போ 40 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் அப்போது இந்த ஃபஸ்ட்டு வரிசையை நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும், 0.1 ஆகிடும். ரெண்டாவது வரிசை கலர் பண்ணோம் அப்படின்னா 0.2 ஆகிடும். அப்போ 20 கட்டங்கள், மொத்தம் 40 பண்ணணும். அடுத்து மூணாவது வரிசை பண்ணோம் அப்படின்னா 0.30 0.30 ஆகிடும். அடுத்து நாலாவது வரிசை பண்ணோம் அப்படின்னா 0.40 ஆகிடுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு 0.3 பண்ணிட்டோம். 0.4க்கு இந்த சைட். ஸோ 0.3க்கு மேலேருந்து கீழேயும் 0.4க்கு என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டும் பண்ணிட்டோம். இப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள கட்டங்கள் எதுவோ அதுதான் வந்து என்னது, போத் ப்ளூ கலர்லேயும் கலர் அடிச்சிருக்கணும், பிங்க் கலர்லேயும் கலர் அடிச்சிருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 கட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா 12 சதுரங்கள் நமக்கு 0.3லேயும் வந்திருக்கு, 0.4லேயும் வந்திருக்கு. அப்போ 12 பாக்ஸ் அப்படின்னா எப்படி எழுதுவோம், 0.12ன்னு எழுதுவாங்களா. அப்போ இதோட விட என்ன அப்படின்னா 0.3யும் 0.4யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 0.12 தான் ஆன்சர். இதை நார்மலாக எப்படி பெருக்கிறது அப்படின்னா 0.3 புள்ளி இல்லாமல் எடுத்துக்கணும். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டானு பார்க்க புள்ளி இல்லாமல் எடுத்துகிட்டு என்ன வரும், 0.3 × 0.4ங்களா. அப்போது 0.3 0.4 இருக்கு. 4 3 என்னது 12, மீதி 1 ஆயிரும். 4ஓட 0 பெருக்கும்போது 0 ஆகிடும், மீதி 1 போட்டுக்கிறோம். 0ஓட பெருக்கும்போது 0 ஆகிடும். அப்போ இதை கூட்டினா என்ன வருது, 2 1 0ன்னு வருதுங்களா. ஸோ கொஷினில் இங்கே என்ன இருக்குது, 4க்கு முன்னாடி கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கேயும் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி, ஏன்னா புள்ளி இல்லாமல் தான் பெருக்கியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம், மொத்தம் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது கொஷினில், 2 இலக்கம். அப்போ நம்ம ஆன்சர்லேயே கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.12. அப்போ நம்ம வரைபடம் மூலயமா போட்டால் இது வந்து கரெக்டு. எடுத்துக்காட்டு 1.17 பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எதை பெருக்க சொல்கிறாங்க அப்படின்னா 3.2 பெருக்கல் 2.1ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்ல, அட்டவணை முறையை பயன்படுத்த சொல்ல, இங்கே வந்து பரப்பளவு மாதிரியை பயன்படுத்தி பெருக்குங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பரப்பளவு முறை அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ 3.2 அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது என்னது, ஒன்றுக்கள். இந்த 2 அப்படிங்கிறது என்னது, 10 ஒன்றுக்கள்னு தெரியுங்களா. பரப்பளவு ஒன்றுகள் எப்படி போடுவோம், பெரிய கட்டமாக போடுவோம். 10கள் எப்படி போடுவோம், சின்ன கட்டமாக போடுவாங்களா. ஸோ அப்போது 10 1 என்ன பண்ணுவோம், சின்ன கட்டமாக போடுவோம். இப்போ இது மாதிரி தான் போட போகிறோம். அப்போ 3.2 2.1 பெருக்கணும். ஃபஸ்ட்டு 3.2 வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட இது. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3.2ன்னு கொடுத்துருக்காங்களா.
ஸோ பெருசாக போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஒன்றுக்கள் சொன்னோங்களா. ஸோ ஒரு ஒன்று பிரிச்சுட்டோம், 2 ஒன்று பிரிச்சுட்டோம், அடுத்து 3 ஒன்று பிரிச்சுட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, 1 ஒன்று 2 ஒன்று 3 ஒன்று கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு 3.2 தான் வரைகிறோம். அடுத்து எத்தனை 10 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ சின்னதாக போட்டால் 2 10 1ன்னு சொல்லிட்டோமா. ஸோ இப்போ எண்ணி பாருங்களேன், 1 ஒன்று 2 ஒன்று 3 ஒன்று 10 1 1 2 இருக்குது. அப்போ 3.2 என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட எதை பெருக்க சொல்கிறாங்க அப்படின்னா 2.1 பெருக்க சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பெருக்கணும், நம்ம மேலேருந்து கீழே வரைஞ்சோங்களா. ஸோ என்ன பண்ணோம், மேலேருந்து கீழே வரைஞ்சோம். இப்போ 2 ஒன்றுக்கள் இருக்குது. எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது, 2 ஒன்றுக்கள் இருக்குது. எத்தனை 10 1 இருக்குது, 1 இருக்குது. அப்போது இந்த வாக்கில் நம்ம கோடு போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னா இப்படி போட போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு 1 ஒன்றை 2 பிரிக்க போகிறோம். நடுமத்தில் ஒரு கோடு போட்டோம்னா என்ன ஆகிடும், 2 பிரிஞ்சிருங்களா. அப்போ பாருங்கள், ஸோ இப்போ இதை 2 பிரிக்க போகிறோம். அப்போ பிரித்தா என்ன ஆகுது பாருங்கள். ஸோ 2 ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ 1 ஒன்று இருந்தால் என்னாச்சு, 1 2 ஒன்றுக்கள் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3.2 வரைஞ்சாச்சு. இப்போ 2.1க்கு வரைகிறோம். அப்போ 1 ஒன்றாக இருந்தது 2 டிவைட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, 1 ஒன்று 2 ஒன்றுன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணும், ஒரு 10 1 வரையணுங்களா. ஸோ அதையும் எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த வாக்கில். ஸோ அது மேலேருந்து கீழே போட்டோம், இப்போ இந்த சைடில் போட்டோம். அப்போ என்ன ஆகுது, இங்கே நம்ம ஒரு 10 ஒன்றுக்கள் வரைஞ்சாச்சு. அப்போது கொஷின் படி என்ன இருக்குது அப்படின்னா, 1 ஒன்று 2 ஒன்று ஒரு 10 1. அப்போ 2 ஒன்றுக்கள் ஒரு 10 ஒன்றுக்கள் வரைஞ்சாச்சுங்களா. ஸோ இப்போ இதை தான் என்ன போகிறோம். அப்போ 3.2 பெருக்கல் 2.1 அப்படிங்கும் போது நமக்கு எத்தனை ஒன்றுக்கள் வந்திருக்கு பாருங்களேன். 1 2 3. ஃபஸ்ட்டு 3.2 குறைஞ்சிட்டோம், அடுத்து 2.1 குறைஞ்சோம், 4 5 6. அப்போ எத்தனை ஒன்றுக்கள் வந்திருக்கு, 6 ஒன்றுக்கள் வந்திருக்கு. அப்போ 6 ஒன்றுக்களுக்கும் 10 ஒன்றுக்கும் நடுமத்தில் புள்ளி வருமா. எத்தனை 10 1 வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 வந்திருக்கு. அப்போ 6.7ன்னு வந்துடும். இந்த 2 பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, 10 1 இல்லை, ஒன்றுக்களும் இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 100ல் 1ன்னு சொல்லுவோம். அப்போ 100ல் 1 எத்தனை வந்திருக்கு, 1 2. அப்போ 100ல் 1 2ன்னு வரும். அப்போ 6.72 அப்படிங்கிறதான் விடை. இப்போ நார்மலாக பெருக்கலாங்களா. 3.2 பெருக்கல் 2.1 போது நமக்கு என்ன வருது, 6.72ன்னு வருது. நார்மலாக எப்படி பெருக்கிறது அப்படின்னா, ஸோ இதை போடணும்னு இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ 3 பெருக்கல் 2.1 இருக்குங்களா, தெரிஞ்சுக்க தான் இது. ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எழுதுறோம். அப்போ 3.2 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன ஆகும், 32 ஆயிருங்களா. ஸோ 2.1 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன ஆகும், 21 ஆகும். இப்போ இது 2 பெருக்கிறோம். 1 2 2 1 3 3. அடுத்து 2 2 4 2 3 6. அப்போ இது 2 கூட்டினா என்ன வரும், 2 4 3 7 6ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ என்னது 672ன்னு கிடச்சிருச்சு. நம்ம கேள்வியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், புள்ளி இல்லாமல் பெருக்கி தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே கடைசியிலேருந்து என்ன இருக்குது, ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ மொத்தமாக கொஸ்டின் இங்கே ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம். அப்போ 1 + 1 என்ன 2 இலக்கம். அப்போ நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணோம், கடைசியிலேருந்து 2 இலக்கம், லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சு என்ன வரும், 6.72. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணிட்டோம், பரப்பளவு முறையில் கண்டுபிடிச்சிட்டோம், நார்மலாக கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் வந்துருச்சா. அப்போ 3.2 × 2.1 பெருக்கணும் அப்படின்னா 6.72 அப்படிங்கிறத நம்மளோட விடை. எடுத்துக்காட்டு 1.18. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பரப்பளவு மாதிரி பயன்படுத்த சொல்ல, நம்ம அட்டவணை முறையும் பயன்படுத்த சொல்ல, பெருக்கல் பலனை காண்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நார்மலாக பெருக்கிற மாதிரி பெருக்கிறோம். கேள்வி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2.3 பெருக்கல் 1.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2.3ஓட 1.4 நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் எழுதி போடணும் இல்லைங்களா. ஸோ புள்ளி இல்லாமல் பெருக்கிட்டு எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கோ அதை வச்சுப்போங்களா. அப்போ 2.3 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 23 ஆகிடும். பெருக்கல் 1.4 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன ஆகிடும், 14ன்னு ஆகிடும். ஸோ எப்பயும் பெருக்கிற மாதிரி பெருக்கிக்கிறோம். 4ஓட ஃபஸ்ட்டு 3 பெருக்கிறோம். 4 3 என்னது 12, மீதி 1, 4 2 என்ன 8 + 1 9ன்னு ஆகிடுங்களா. இப்போ 1ஓட பெருக்கும்போது என்ன ஆகும், 1 3 3 1 2 2ன்னு வந்துடும். அப்போ இதை கூட்டினா 2, 9ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 12, மீதி 1, 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 322 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 322ன்னு போட்டுக்கிறோம். கொஸ்டின்ல இப்போ பார்க்கணும், இங்கே என்ன இருக்குது, கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கேயும் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக இங்கே ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம், 1 + 1 என்னது 2 இலக்கம். அப்போ நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் 2.3ஓட 1.4 பெருக்கும் போது நமக்கு 3.22ங்கிற விடை கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்ததுல 2வது கேள்வி,
5.6 பெருக்கல் 3.2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? 5.6 பெருக்கல் 3.2 ஃபர்ஸ்ட் புள்ளி இல்லாமல் பெருக்கிப்போம். 5.6 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 56 பெருக்கல் 3.2 புள்ளி இல்லாமல் எழுதுனா 32ங்களா? இப்போ நார்மலாக பெருக்கி கடைசியில் புள்ளி வச்சுப்போமா? அப்போ 2 6 பெருக்கும் 2 என்ன 12 மீதி 1 2 5 பெருக்கும் 2 5 10 + 1 11 ஆகிடும். அடுத்து 3 6 பெருக்குங்களா? 3 6 18 மீதி 1 3 5 15 1 16ன்னு கிடச்சிருது. அப்போ இது கூட்டினா 2 8 + 1 9 6 + 1 7 முன்னாடி 1. அப்போ என்ன கிடைக்குது? 1 7 9 2 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கடைசியிலேருந்து இப்போ புள்ளி இல்லாமல் நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கொஸ்டினில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா? கடைசியிலேருந்து இங்கேயும் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இங்கேயும் கடைசீட்லேருந்து முன்னாடி இருந்து பார்க்கக்கூடாது, எப்போ கடைசீட்லேருந்து தான் பார்க்கணும். கடைசீட்லேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கா? அப்போ நம்மளோட விடையிலேயே என்ன பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ என்ன விடை கிடைக்கும்? 17.92 அப்படின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 5.6 நம்ம 3.2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 17.92 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.